ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். எல்லாரும் ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சு தான் சாப்பிட்டுருப்போம். அதை வச்சு பொரியலா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவை முதல்ல வேக வச்சு அதோடைய தோலையெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்துல ஆவியில வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத ரவுண்ட் ஷேப்ல நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதுல ஆயில சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதுல கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே அதுல கொஞ்சமா பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமா மிளகாய்த்தூள், 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்திருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு பொறுமையா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கலந்துக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் பொட்டேட்டோ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.